அமெரிக்காவின் அரசியல் பிரதிநிதிகள் சிலர் வடபகுதிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். யுத்த சூழ்நிலையின் பின்னரான வடமாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் கண்காணிப்பதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும். வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு நேற்றைய தினம் சென்றிருந்த இந்த குழுவினர் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸை சந்தித்துள்ளனர். இதன்போது வடபகுதியின் தற்போதைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் சிலரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. யுத்த காலத்தில் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து மீண்டும் நாடு திரும்பிய இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு பிறப்பு சான்றிதழ்களை வழங்கும் திட்டம் தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் உள்ள 196 பிள்ளைகளுக்கு இந்த பிறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 2007ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய 1200 பிள்ளைகளுக்கு பிரஜா உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் உள்ளிட்ட மேலும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். எனது மகன் இந்த நாட்டு பிரஜைன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு நாங்கள் சரியா கஷ்டப்பட்டோம். எங்களோட மகன் ஓஎல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கோ மற்றது சகல தேவைகளுக்கும் IC லைசன்ஸ் அதுகள் எடுக்கிறதுக்கும் இந்த பிரஜா உரிமை எங்களுக்கு தந்ததுக்காண்டி மிக்க நன்றி. ஊழியர் சேமலாப நிதியத்தை பிணையாக வைத்து வீட்டுக் கடன்களை பெற்றுக் கொள்வோர் கடனை மீள செலுத்துவதை பெருமளவில் புறக்கணித்து வருவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. பெற்றுக்கொண்ட கடனை மீள செலுத்தாமையினால் அவர்களுக்கு நட்டமே ஏற்படும் என மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் ரூபா தீரசிங்க தெரிவிக்கின்றார். ஊழியர் சேமலாப நிதியத்தின் அங்கத்தவர்களுக்கான வீடமைப்பு கடன் தொடர்பில் கிராமிய வங்கிகளின் முகாமையாளர்களுக்கு தெளிவூட்டும் செயலமர் வந்து இந்த மத்திய வங்கியில் நடைபெற்றது. கடந்த வருடத்தில் மாத்திரம் குறித்த கடன் திட்டத்தின் கீழ் 6312 மில்லியன் ரூபாய் கோரப்பட்டுள்ளதாக இதன்போது மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் குறிப்பிட்டார். கடனை பெற்ற பின்னர் அதனை செலுத்தாவிடின் இறுதியில் தமது கடன் தொகையையும் வட்டியையும் சேர்த்து அறவிடுவர் என சிலர் அறியாத்தனமாக சிந்திக்கின்றனர். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். நிதியத்தில் 7 லட்சம் ரூபாய் மீதியை கொண்ட மூவர் உள்ளதாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் கடன் பெறவில்லை. இரண்டாவது நபர் கடனை பெற்று உரிய முறையில் அதனை செலுத்துகிறார். மூன்றாவது நபர் கடனை பெற்று உரிய முறையில் செலுத்துவதில்லை. 3 வருடங்களின் பின்னர் அவர்களின் நிதியத்தின் நிலுவையை நோக்கும் போது கடன் பெறாதவருக்கு 12 லட்சம் ரூபாய் கிடைக்கும். கடனை பெற்று உரிய முறையில் செலுத்தியவருக்கும் அதே தொகை, அதாவது 12 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எனினும் கடனை பெற்று அதனை செலுத்தாதவர்களுக்கு 4,89,909 ரூபாய் கிடைக்கும். இலங்கையின் பசும்பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ஆஸ்திரேலியாவில் இருந்து 500 பசுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. கால்நடை வள மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சின் ஏற்பாட்டில் இவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்ட பசுக்களை பொறுப்பேற்கும் நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் கால்நடை அபிவிருத்தி கிராமிய சமூக அபிவிருத்தி பிரதி அமைச்சர் HR மித்ரபால ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் பசும்பால் உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் உயர் தரத்திலான பசுக்களை உருவாக்குதல் என்பன இதன் பிரதான நோக்கங்களாகும். முன்னைய காலங்களில் என்றும் தன்னிறைவான நாடாகவே நாம் அடையாளப்படுத்தப்பட்டோம். ஆனால் இன்று அந்த நிலைமை மாறியுள்ளது. மீண்டும் தன்னிறைவை அடைவதற்கான உரிமைகள் தொடர்பில் ஆராயும் சந்தர்ப்பத்திலேயே நாம் இந்த முடிவு எடுத்தோம். அதற்கமைய முக்கிய நடவடிக்கையாக இந்த பசுக்களை இறக்குமதி செய்துள்ளோம். இவை மிகவும் உயர்தரமான நாட்டின் காலநிலைக்கு ஏற்ற வகையிலான பசுக்கள். நாட்டின் தன்னிறைவு எனும் போது பசும் பால் உற்பத்தியிலும் தன்னிறைவை அடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறக்குமதி செய்யப்பட்ட பசுக்கள் தேசிய கால்நடை வள அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான போபத்தலாவ பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. சேது சமுத்திர விவகாரம் குறித்து தமிழக எம்பிக்கள் குரல் எழுப்பியதால் இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.
தமிழகத்தின் தென் மாவட்டங்களை வளமாக்க உதவும் சேது கால்வாய் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று இந்திய மக்களவையில் TR பாலு தலைமையிலான திமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். எனினும் ராமர் பாலத்தை தேசிய புராதன சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் கூறினர். சேது சமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக ஏற்பட்ட அமளி துமளியினால் பிற்பகல் 2 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. சேது கால்வாய் உள்ளிட்ட பிரச்சனைகளால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே ராமர் அணை தேசிய புராதன சின்னமாக அறிவிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் 2 வார கால அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தியை இன்று சந்தித்து சேது கால்வாய் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மனு ஒன்றை கையளித்துள்ளனர். ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை பற்றிய கருத்துக்கள் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்ட வண்ணம் உள்ளன. அரசியல் கட்சிகள் சிலவற்றின் பிரதிநிதிகள் அது குறித்து இன்றைய தினமும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். தற்போதைய மனித உரிமைகள் பிரச்சினை பெரும்பாலும் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது. இது ஒழுக்கமான செயல் அல்ல. மனித உரிமைகள் பேரவையின் சட்ட ரீதியற்ற ஒரு அழைப்பாக இதனை ஐக்கிய அமெரிக்க குடியரசின் காங்கிரஸ் வெளிவிவகார குழுவின் தலைவர் எலினோ ரொன் எட்டினே கூறியுள்ளார். இதனை சட்ட ரீதியற்ற ஒன்றென அவர் விவரித்துள்ளார். மனித உரிமைகள் பேரவையிலிருந்து ஐக்கிய அமெரிக்க குடியரசு விலக வேண்டும். அத்துடன் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளை கலந்துரையாடுவதற்காக வேறொரு இடத்தை நாட வேண்டும். இது கடந்த சில தினங்களில் இடம்பெற்ற சம்பவமாகும். இதனையே நாம் மாற்றமற்ற தன்மை என்கின்றோம். அமெரிக்கா එක්සත් ජනපදයේ යෝජනාවේ තියෙන්නේ இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் வேறெந்த விடயங்களும் இல்லை. யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டுள்ளன என கூறுவதற்காகவே சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதனை கூறுவதற்காக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை உபயோகித்துக் கொண்டனர். ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மக்கள் கூறுவார்களாயின் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். மக்கள் வேண்டாம் என்று கூறுவார்களாயின் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ක්‍රියාත්මක කරන්නේ නැහැ. එහෙම ඉන්න ඕන. ඇතම් සමහර බොළඳ ඇමතිවරු Google, Yahoo ඒ වගේම තවත් වෙබ්සයිට් සමහර බීම වර්ග අපේ මහා ජාතිය ජනතාවට කියනවා ප්‍රතික්ෂේප කරන්න කියලා. ஒரு சில சிறுபிள்ளைத்தனமான அமைச்சர்கள் கூகுள், யாஹூ உட்பட வேறு இணையதளங்கள் மென்பான வகைகளை நிராகரிக்குமாறு மக்களுக்கு கூறுகின்றனர். ஒருபோதும் அவ்வாறு செய்ய முடியாது. அடுத்ததாக இந்தியாவில் கூட்டாட்சி அரசாங்கமே உள்ளது. சிந்தித்து பாருங்கள். தற்போதைய அரசாங்கம் ஒரு கூட்டமைப்பாகும். இந்த கூட்டமைப்பு அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விலகுவார்களாயின் அதனை முன்னெடுத்துச் செல்ல முடியாது. அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும். அதே போன்று இந்தியாவிலும் தனது அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக பயங்கரவாதத்துக்கு உதவிய அந்த உறுப்பினர்கள் கொண்டு வந்த யோசனையை பிரதமர் மன்மோகன் சிங் ஆதரித்தார். சில வேளைகளில் இந்திய பொருட்களையும் பகிஷ்கரிக்குமாறு கூறுவர். அவ்வாறு கூறப்படுமாயின் அங்குள்ள ஸ்ரீமா போதியையும் பகிஷ்கரிப்பர். සමහර ඒකට දාවිත් දන්න ඉන්දියාවේ බඩු වර්ජනය කරන්න කියලා. එහෙම කිව්වොත් එimhe ඉන්දියාවේ ශ්‍රී මහා බෝධියත් වර්ජනය කරන්න සිද්ධ වෙනවා. செய்திகள் தொடர்கின்றன. பத்திரிகைகளில் இன்று வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.